அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். எடுத்ததும் என்னடா பஸ்ஸில் போகிற மாதிரி காட்டுறேனேன்னு பார்க்குறீங்களா? நானும் அக்ஷரும் ஒரு வேலையாக கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு திருப்பி வரும்போது அம்மா வீட்டுக்கு வர மாதிரி கிளம்பி வந்திருந்தோம். ஆக்சுவலாக 1 வீக் ஆகுது நான் வந்து ஊருக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாமா வீட்டில் இருந்தேன். ஸோ ஃபைனலி இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி. ஸோ இப்போ வந்து எனக்கு எலெக்ஷன் வந்து இங்கே தான் ஓட்டு. ஸோ அதனால் அம்மா வீட்டில் இருந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அக்ஷர் பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. எதையுமே நாங்கள் ஊருக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஏன்னா கால் பண்ணியிருந்தாங்க ஸ்பெக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தாக்கா கொஞ்சம் நாள் கழித்து நம்ம கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 1 வீக் முன்னாடி ஊர்லேருந்து வரும்போது இந்த சப்போட்டா பழம் வந்து அக்கா வீட்லேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன். நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காயாக இருக்கும்போது ஒரு துணியில் வச்சுட்டு போயிருந்தேன். இப்போது நான் வந்து பார்க்கும்போது நல்லா பழுத்து இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப இனிப்பாக இருந்தது. நான் வந்த அன்றைக்கி அம்மா வந்துட்டு கோலா மீன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி ஆணம் காய்ச்சி அப்புறம் வந்துட்டு கோவக்காய் வதக்கியிருந்தாங்க. அப்புறம் பப்புடு வந்து வறுத்துருந்தாங்க. ஸோ இந்த லஞ்ச் தான் அன்றைக்கி வந்து நான் சாப்பிட்ருந்தேன் ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. இது வந்து மறுநாள் வந்துட்டு நம்ம வந்து ரெசிபீஸ் வந்து ஷூட் பண்ணலாம், நம்ம சமைக்கலாம் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து ஐடியா பண்ணிவிட்டு கருவேப்பிலை பார்த்துருந்தேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எங்கள் வீட்டில். அதனால் இதை வச்சு கருவேப்பிலை குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நான் பறிச்சிட்ருந்தேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் இப்போ தான் அந்த கருப்பு பூச்சி வர ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே நமக்கு தேவையானதை வந்து நம்ம பறிச்சிடலாம். இல்லைனா மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா கருவேப்பிலையும் கெட்டு போயிடும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது அந்த கருவேப்பிலை. அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து கருவேப்பிலை குழம்பு தான் என்னோடய ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். அம்மா கூட வந்து பிஸ்மிலாபாத் செய்ய சொன்னாங்க. அது கூட சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நான் தான் வந்து கருவேப்பிலை குழம்பு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து உருவிட்டு இருந்தேன். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு வந்து சிக்கன் 65லாம் நல்லா இருக்காது உண்மையை சொல்லணுன்னா. இதுக்கு வந்துட்டு நல்ல வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு ஆம்லேட்டு அப்புறம் வந்துட்டு பப்படு இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் இது மாதிரி பண்ணி கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கடாயில் நல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வந்து 10-15 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து உருவி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை வந்துட்டு கழுவி இது கூட சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் அரைச்சிருந்தேன். அந்த கிளிப் வந்துட்டு நான் எடிட் பண்ணும்போது கட் பண்ணிட்டேன் போல். ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மருதாணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போது அதே பாட்டில் வந்துட்டு நான் நல்லா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் லைட்டாக வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 3 முழு பூண்டு எடுத்து அது தோல் உரித்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா வந்து ஒன்றோட ஒன்று வதக்கிக்கணும். அந்த ஸ்மெல்லே நல்லா வந்து வீடு ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டு, ஸோ இதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கருவேப்பிலையை வதக்கிட்டோம். அதனால் இப்போது ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி உங்களுக்கு வேணும்னா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் இருக்கும் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா இதிலே வரமிளகாய், மிளகு, ஜீரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெறும் புளி தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதை வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு
கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தேன் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்குறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வெல்லமோ சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் நம்ம நல்லெண்ணெய் மேலே கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நல்லெண்ணெய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. அதுவும் இப்போ வந்து இந்த வெயில் நாளில் சூடுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு சைட் டிஷ்க்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த பசாலக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பருப்பு போட்டு அது வந்து கடையல் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாத்தை விட என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், ஃபசிஹா கூட ஃபுட்டு வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ருவான். பட் அக்ஷருக்கு வந்து அது பிடிச்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து அவன் வந்து பிடிச்சி விரும்பி சாப்பிடுவான். ஸோ அதனால் வந்து அன்னைக்கு நான் எதிர்பார்க்கல. அவன்கிட்ட நான் வந்து கருவேப்பிலை குழம்புன்னு சொல்லலை, வத்த குழம்புப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கும்போது வந்து மணி வந்து 10:59 ஆகுது. ஒரு 9:30 மணி போல் நான் வந்து நைட் டின்னர் கொடுத்துருந்தேன். நைட் டின்னர் வந்து மாமா வந்து ஊர்லேருந்து வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாருக்குமே. ஸோ அதுதான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு பரோட்டா வேணாம், நீங்கள் மதியானம் வச்சு அந்த குழம்பு வச்சு தொட்டுக்கையே இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நீங்கள் சோறு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவ்வளோ பிடிச்சிருச்சு அவனுக்கு. அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் வாழை இலை தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து அம்மா வீட்டில் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து எங்கள் வீட்டிலலாம் அந்த அளவுக்கு கொல்லை கிடையாது. சுற்றி நாங்கள் வந்து சிமெண்ட் வந்து போட்டுட்டோம். ஸோ அந்த வாழை இலையில் வடித்த சாதம் சுட சுட வந்து வடிச்சிருந்தோம் அன்றைக்கி சாதத்தை. ஸோ வடித்த சோறு வச்சு அது கூட வந்துட்டு இந்த பருப்பு கீரை வச்சுட்டு அப்புறம் சிக்கன் 65 வச்சு அப்புறம் அப்பளம் வச்சு அப்படியே அந்த கருவேப்பிலை குழம்பு மேலே ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அது அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சில பேர் வந்து அப்படியே கிளறின சாதம் மாதிரி கிளறி கூட கொடுப்பாங்க. அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அக்ஷர் வந்து இப்போ சாப்பிடும்போது வந்து அவனே என்கிட்ட சொல்லியிருந்தான், ரொம்ப நல்லா இருக்குமா, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சீரியஸாக. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூலுக்கெலாம் வைங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தான். எங்கள் அம்மா கூட ரொம்ப நல்லதாக போச்சு, இந்த மாதிரி பண்ணி நீ ஸ்கூலுக்கும் கொடுத்துரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ரொம்ப மெனக்கட்டு கஷ்டப்படணும்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு நினப்பு. உங்கள் பிள்ளைகளுக்கும் இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. வீட்டு ஃபுட்டு கொடுங்க. என்ன தான் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் வீட்டிலையே வந்து செஞ்சு கொடுங்க. இந்த பசங்களுக்கு வந்து நம்ம பழக்கிறது தான் பழக்கம். நானுமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். 1 வீக்கில் 2-3 டைம்ஸ் வந்து கடையில் பிள்ளைகளுக்கு ஷவர்மா பர்கர்னு ஏதாவது வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அந்த பிள்ளைங்க அப்படியே பழகுனதுனால என்கிட்ட வந்து கேட்க தான் செய்வாங்க. ஆனால் இப்போது வந்து நான் என்ன நினச்சிருக்கேன்னா, எது பண்ணுறதுனாலும் நம்மளே பண்ணி கொடுக்கலாம், அதை வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுருக்கேன். ஈவினிங் போல் மாடிக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து முள்ளரும்பு செடி வந்து இருக்குது. இந்த கொடியில் ஏற்றுவாங்க இல்லையா பூச்செடி, அது வந்து இருக்குது. நிறைய பூ இல்லை, கொஞ்சம் போல் இருந்தது, அதை பறிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து தேங்காய் பறிக்க சொல்லியிருந்தாங்க, இந்த அலக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. எல்லாமே வந்து மாடிக்கு போய் பார்க்கும்போது குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஒரு 6 தேங்காய் மட்டும் இழுத்து பறித்தோம். மீதியெல்லாம் என்னால் பறிக்க முடியல. ஒரு 6 மட்டும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலக்கு எட்டலை, போதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடு நானும் விட்டுட்டேன். எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து கைப்பிடி இன்னும் வைக்கலை அம்மா வீட்டில். ஸோ அக்ஷர் வந்து அங்கே ஏறி நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். எனக்குமே ரொம்ப பயமாக இருந்தது. கீழே இறங்கி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான்லாம் சின்ன பிள்ளையில் வளர்ந்தது எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியல, எப்படி என்னோடய பொழுது போச்சுங்கிறது தெரியல. ஆனால் என் பிள்ளைகளுக்கு 1 நாள் 2 நாள் வந்து இங்கே பொழுதை கடத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்போம்மா வீட்டுக்கு போவோம் எப்போம்மா வீட்டுக்கு போவோம்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதாலேயே ஈவினிங் வந்துட்டு நான் ஆப்பிள் ஷாப்பிங் மால் வந்து அழைச்சிட்டு வந்திருந்தேன். சீர்காழியில் இந்த ஒரு கடை கொஞ்சம் கூட்டமாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இங்கே வந்து பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வந்தது பிள்ளைங்களுக்காக தான். நமக்கு ஒரு வீட்டுக்கு தேவையானது பார்க்கும்போது இது வாங்கினா நல்லாயிருக்கும், அது வாங்கினா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் வந்து ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபசிஹாக்கு வந்து இந்த சாஃப்ட் டாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அவள் என்ன பண்ணான்னா, இந்த
டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து சத்தம் போட்டேன். ஏன்னா வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்குது, சாஃப்ட் டாய்ஸு. இப்போ போய் இதை கேட்டுட்ருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு. 11th ஸ்டாண்டர்ட் போக போகிறேன், இன்னும் நீ இதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போயுமே அவள் வந்துட்டு என்னை அழைக்க டேடி வந்துச்சுன்னா நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து வாங்கிக்குவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. நீ எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பல்லாங்குழி வாங்கியிருந்தோம். பசங்க பொழுது போகலன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேக் லேடனா அது, அப்புறம் பல்லாங்குழி, பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். அக்ஷருக்கு என்ன, ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க, பேட்டு, பாலு, க்ளவுஸு இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் வந்து நான் வந்து போன வருஷம் பார்த்தேன். அந்த போன வருஷம் இந்த கலெக்ஷனுக்கு இப்போ என்னவோ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கும்பகோணத்தில் கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும் கிஃப்ட் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இங்கே ஆப்பிளில் வந்துட்டு நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த கிளாஸ் வெசல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் பவுலு, அப்புறம் கிளாஸ் வாட்ரு பாட்டில்ஸு, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவேன். எல்லா வருஷமும் இந்த கிளாஸ் ஐட்டமில் ஏதாவது ஒன்று வந்து நான் சீர்காழி வந்தேன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவேன். இந்த வருஷமும் அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதை அடுத்தடுத்த ரீல்ஸில் வந்து காட்டுறேன். பரவாயில்ல, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. வித் கிளாஸ் ஸ்பூனோடு கிடச்சிச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி நான் வீட்டுக்கு போனோன்னே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஃபசிகா வந்து எனக்கு பொம்மை தான் வாங்கி தர மாட்டேன்ட்டீங்க, ஜிமிக்கியாவது வாங்கி கொடுங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போனால், அதெல்லாம் ரொம்ப கருத்து போன மாதிரி நல்லாவே இல்லை, பழசு மாதிரி இருந்தது எல்லாமே. நாங்களும் வந்து ஏதோ ஒன்றாவது வந்ததுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த கிளிப் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. ஆனால் ஃபசியாவுக்கு இப்போ தான் நான் பர்த்டே அப்போ நிறைய வாங்கி கொடுத்துருந்தேன். அதனால் சொல்லிவிட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டா. இந்த ஃப்ளோருக்கு வந்ததுமே அக்ஷர் வந்துட்டு இந்த ஃப்ளோரில் நமக்கு தேவையானது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு சேர் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து உட்காந்துட்டான். ஆளும் கொஞ்சம் டல்லாகிட்டான். வாங்கம்மா போகலாம், டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களோட நம்ம வாங்கிட்டு வந்த கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.